ரெண்டாவது இவர் யாரு, ஏன் இந்த விஷயத்த 2014 நடந்ததை 2025 வந்து சொல்றாரு. ஆனா 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவர்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து உயிரோட கூட புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. 9 வருஷமா எங்க இருக்காருன்னே தெரியாத ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு எலும்பு இதுவோட முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு கோர்ட்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து என் கையாலேயே பண்ணியிருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நானே எங்கெங்கெல்லாம் புதைச்சன்றதை காட்டவும் தயாரா இருக்கேன். கோவில் நிர்வாகத்தோட பேசுறாரு. அந்த கோவில் நிர்வாகம் வந்து அப்படிலாம் நீ வந்து இதை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது, இந்த வேலையை தான் செய்யணும். அவர் சொன்னா இந்த வேலை வேணா வேற வேலை கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, முடிஞ்சா நீ இந்த வேலை தான் செய்யணும், இல்லைன்னா நான் வந்து இது எனக்கு இந்த மர்மம் இருக்கு, நான் இது போகணும், நீ இதை வெளியில சொன்னா உன் கையை காலை வெட்டி உன் உடம்புல உசுறு இல்லாம உன்னை ஆக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இப்ப இந்த சௌஜன்யா கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, சௌஜன்யா கட்டப்பட்டு எடுத்த இடம் அதே தர்மஸ்தானம் இருக்கக்கூடிய அதை திணிக்கரை விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 100ன்றது இவர் சொல்றது. ஆக்சுவலி ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா 4000 பேர் மேல. யார் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்க, யார் யாரெல்லாம் அந்த நிர்வாகத்திற்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மரணிக்கப்பட்டிருக்காங்க. அல்லது வந்து அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு காமுகன், ஒரு கொடூரமான அந்த கேவலமான அந்த மனிதனுக்கு அந்த கேள்விக்கான பதிலே அந்த லெட்டர்ல அவர் எழுதிட்டார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். வணக்கம் கனிமொழி. சார், கர்நாடகால இருக்கக்கூடிய தர்மஸ்தலால நூற்றுக்கணக்கான சேமிகளையும் பெண்களையும் பாலியல் வன்கொடுமை செஞ்சு என்னுடைய கையாலே புதைச்சிருக்கேன், ஆனா நான் பாலியல் வன்கொடுமை நான் பண்ணல, அவங்களுடைய மர்ம உறுப்புகள்ல அடிபட்டு இருந்தது, அவங்களுக்கு பல காயங்கள் இருந்தது, பள்ளி படிக்கிற மாணவிகள் அவங்களுடைய புத்தக பையோடைய புதைக்கப்பட்டிருக்கேன், என்னாலே நான் பண்ணியிருக்கேன் இப்படின்னு தர்மஸ்தாலால முன்னாள் துப்புரவு பணியாளர் அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த சம்பவம் இப்ப இந்தியாவே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த கேஸ் பத்தி நான் அப்டேட் பத்தி சொல்லுங்க சார். முதல்ல இங்க 2 விஷயம் வந்து பெருசா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, தர்மஸ்தலானா என்ன, அது எங்க, ஏன் அதற்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசுறாங்க, தர்மஸ்தலால ஏன் பேசுறாங்க அப்படின்னு. ரெண்டாவது இவர் யாரு, ஏன் இந்த விஷயத்த 2014 நடந்ததை 2025 வந்து சொல்றாரு அப்படின்றது ஒன்று இருக்கணும். மூணாவது, இப்ப இந்த கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன மாதிரியான ப்ராசஸ்ல போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து போயிட்டே இருக்கு. குறிப்பாக நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் எல்லா வாயிலாகவும் ஒரே ஒரு பெண் துன்புறுத்தப்பட்டாலே நம்ம எல்லாம் குதித்தெழுந்து அதற்கான நியாயத்திற்காக பேசிட்டு இருக்கோம். ஆனா 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவர்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து உயிரோட கூட புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இது வந்து கொடூரத்தின் உச்சம். அதாவது என்ன சொல்றீங்க, உயிரோடே புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம வந்து கேள்விப்படாத விஷயங்களை கேள்விப்படுறோம். இதை கேள்விப்படும் போது இது உண்மையா இருக்குமா அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்வி. சோ அதுதான் இங்க பெரிய பயங்கரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. முதல்ல தர்மஸ்தலா அப்படின்றது வந்து தர்மங்களுக்கான அந்த பேருக்கே வந்து தர்மத்தை ஒற்றி வரக்கூடிய ஒரு இடம். நீங்க வந்து தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லி ஐயப்பனை நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். அதே மாதிரிதான் இந்த தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களும் தர்மங்கள் சார்ந்து, தர்ம காரியங்கள் சார்ந்து, தர்மங்கள் சார்ந்து பயணிக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு, அதாவது முழுக்க அந்த இடமே தர்மத்தினால நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். அந்த இடத்துல இப்படி பல பேருக்கு தர்மமே இல்லாம அநீதி நடந்திருக்கு அப்படின்றதான் இங்க பெருசா பேசப்படுறது. அதாவது இது வந்து ஒரு சிவன் கோவில். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெக்கேட் அப்படின்னு ஒரு குடும்பத்தினர் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக, இது வந்து ஒரு 800 வருஷங்களுக்கு முன்னாடி, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவிலாக சொல்லப்படுது. அவங்க வந்து ஒரு சமண மதத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அதாவது என்னன்னா, இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும்.
இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த நதிக்கரை ஓரம் அழகாக இருந்த ஒரு 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 வில்லேஜ். அது யாரும் பெருசா இல்லை. அங்க ஒரு 2, அதாவது சமண மதத்தினை சேர்ந்த அந்த ஹெக்கேட் மற்றும் அவரோட மனைவி 2 பேரும் வாழ்ந்ததாகவும், அவங்க வந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது, யார் வந்தாலுமே நல்லா சாப்பிட்டு போங்க, என்னன்னு உதவின்னு வந்தாலே எடுத்து அப்படியே கொடுத்துறது, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்துல இருந்தாங்களாம். ஸோ அப்போ ஒரு 4 பேரோ என்னவோ அவங்கள தேடி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இந்த வீடு நல்லா இருக்கு, எங்களுக்கு இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறோம், நீங்க வெளியில போயிட முடியுமான்னு அவங்கள பார்த்து கேட்டாங்களாம். அது கேட்டதற்கு அவர்கள் வந்து சரி நீங்களே தாராளமா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த கணவனும் மனைவியும் அந்த சமண மதத்தினை சேர்ந்தவர்கள் வெளியில போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த 4 பேரை சொன்னாங்களாம், இது வந்து உங்களை சோதனை செய்வதற்காக நடத்தப்பட்ட ஒரு இது நாங்கள் வந்து ஈஸ்வரன் அவர்களுடைய கட்டளையின் பேர்ல, அதாவது சிவபெருமான் அவர்களின் கட்டளை பேர்ல இந்த இடத்துக்கு நாங்க வந்திருந்தோம், உங்களை வந்து சோதித்து பார்க்கணும்னு ஈசனோட கட்டளை, அதனால நாங்க சோதித்து பார்த்தோம், நீங்க வந்து எதையுமே புண்பு இல்லாம நீங்களே வெளியில போக தயாரா இருந்தீங்க, தர்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தீங்க, அதனால இந்த இடத்துல ஒரு புண்ணிய ஸ்தலம் உருவாகும், அந்த புண்ணிய ஸ்தலம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய பக்கமும் திரும்பும், தர்மம் சார்ந்து பயணிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக உள்ள வரக்கூடிய இடமா இருக்கும், அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கோவில் கட்டுவீங்க. ஸோ அதுல ஈஸ்வரனுக்கு ஒரு சன்னதி இருக்கும், பகவதி அம்மன் இருப்பாங்க, தர்ம தேவதைகள், அவங்கன்னா தர்ம தேவதைகளாம், வந்தவங்களே தர்ம தேவதைகளாம் அவங்க, அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கும், இங்க வரக்கூடிய எல்லாரும் தர்மத்தை செய்வாங்க, அந்த தர்மம் கோவிலுக்கும் கொடுப்பாங்க, கோவில இருந்து வரக்கூடிய அந்த பணம், கோவிலுக்குன்னு வரக்கூடிய பணத்தை நீங்க தான் முழுசா நிர்வகிப்பீங்க, உங்க குடும்பம் தான் நிர்வகிக்கும், அந்த நிர்வகிக்கூடிய பணத்தை வச்சு நிறைய தர்ம காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் இதுவா. அப்படி கோவிலாக கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறவர் அங்க இருந்தாரு, ஐயன் சம்திங் ஏதோ பேர் சொன்னாங்க, அவங்க வந்து அவர்கிட்ட வந்து இவர் கேட்டாரா, ஏதாவது சிவன் சிலை இருந்தா சிவனை கும்பிடணும் வழிபடணும்னு சொல்லும்போது, அவர் வந்து திடீர்னு காலையில பார்த்தா ஒரு சிவன் சிலையை அங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு, வச்சவர் அதுக்கப்புறம் காணாம போயிட்டாராம், அவர் வந்து என்ன ஆனாரு ஏதுன்னே தெரியலையா, ரொம்ப நாளா தேடி இருந்தாங்களா, அதுக்கப்புறமா அந்த இடத்துல கோவில் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ஊரே வந்து அவரும் ஒரு தெய்வமாக ஏதோ நினைச்சு அந்த ஊரோட எல்லை சாமி மாதிரி அவரை வந்து பிரதிஷ்டை பண்றது, இந்த ஹெக்கேட்க்கு வந்து ஒரு சிலை வச்சு அது ஒரு பெரிய லெவல்ல இது பண்றதுன்னு அந்த ஊர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி தர்ம காரியங்கள் பல இடத்துல செஞ்சு, அந்த தர்ம காரியங்கள் மூலியமாக வந்ததும் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய வருமானங்கள் மூலியமாக அந்த ஊரை மட்டும் செழிப்பாக்காம கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா படிக்கவும் நல்லா வாழவும், திருமணம் வரைக்கும் எல்லா விஷயமும் இன்னைக்கும் அந்த கோவிலில் இலவசமாக திருமணங்கள் நடத்தப்படுது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10,000 பேருக்கு உணவு வழங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட இடத்துக்கு அது ஒரு 1000 வருஷ காலங்கள்ல இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இப்படிதான் அதோட கோவில் வரலாறு. அதனால தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாட்டில இருந்து ஃபாரினர்ஸ் வரைக்கும் அடிக்கடி உள்ள வரக்கூடிய இடம். ஒரே ஒரு பேர் தான், தர்மத்தை நிலைநாட்டும் தர்மத்திற்கான ஒரு கோவில். இப்போ நம்மள மாதிரி ஒரு சோசியல் ஒர்க்கர் சமூக சிந்தனையாளர்களுக்கெல்லாம் தர்மம்னா பிடிக்கும். அது வந்து நீங்க கோவிலை சார்ந்து மட்டும் இல்லாமல் அந்த நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தர்மம் சார்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் இல்லையா, அந்த இடம் தான் அது. இப்ப நல்லவங்களை 4 பேர் சந்திச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல போவாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துல ஒரு மனிதன் ஒரு கிட்டத்தட்ட 9 வருஷமா காணாம போன ஒரு மனுஷன், 9 வருஷமா எங்க இருக்காருன்னே தெரியாத ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு எலும்பு இதுவோட முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு கோட்குள்ள வந்து அந்த தன்னுடைய இடத்த சொல்றாரு. 1998 இருந்து 2014 ஆண்டு வரைக்கும் நான் வேலை பார்த்த நாட்கள்ல பல பேரை, நான் ஒரு தூய்மை பணியாளரா வேலை பார்த்தேன், எனக்கு வந்து கோவில் நிர்வாகத்துல இருந்து இந்த வேலை கொடுத்தாங்க, பல பேர் வந்து நான் வந்து புதைக்கக்கூடிய வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் புதைத்தோட கவுண்ட் தான் அந்த 100 பேர்னு அவர் சொல்றாரு. அவர் ஒருத்தரால மட்டும் சொல்லப்படுற அந்த பேர். அப்ப அந்த 100 பேரையும் ஏன் புதைக்கணும் அப்படின்னு நான் கேட்கும்போது, இந்த ஆத்துல அடிச்சுக்கிட்டு வந்து நதி வழியாக நிறைய பிணங்கள் வந்து விழுது, அவர்களை இல்லையா நல்லடக்கம் செய்ய வேண்டியதும் கோவிலோட நம்ம கடமை. ஒரு ஆதரவற்றவர்களை நல்லடக்கம் செய்வது சமூக சார்ந்து பயணிக்கக்கூடிய மனிதர்களுடைய கடமை. ஸோ அந்த மாதிரி வந்து தர்மஸ்தலாவும் வந்து அந்த கடமையை ஏத்து பண்ணுது. அதை நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம், இவர் புண்ணியம் மாதிரி நினைச்சு அதை செஞ்சிருக்காரு. ஆனா அதை செய்யும் போதெல்லாம் நிறைய சிறுமிகள் ஆடைகள் இல்லாம, நிறைய இது இல்லாம ரொம்ப மோசமான பாதிக்கப்பட்டதெல்லாம் வரும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆமால நம்ம வந்து கோவிலுக்காக செய்யறோம், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு எங்கேயோ பாவம் அடிச்சு கிடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டு வந்திருக்கு, அவங்க அப்பாவா அம்மாவா இருந்து நம்ம செய்வோம்னு அவரும் அதை ஆத்மாத்மா செய்யறாரு.
ஒரு டைமுக்கு அப்புறமா அவருக்கு அதற்கு மேல வந்து ஒரு சரியா தோணலை, இது சரியா இருக்கும்னு தோணலைன்னொடனே அந்த கோவில் நிர்வாகத்தோட பேசுறாரு. அந்த கோவில் நிர்வாகம் வந்து அப்படிலாம் நீ வந்து இதை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது, இந்த வேலையை தான் செய்யணும். அவர் சொல்ற இந்த வேலை வேணா வேற வேலை கொடுங்க அப்படின்றது. அதெல்லாம் முடியாது, முடிஞ்சா நீ இந்த வேலை தான் செய்யணும், இல்லைன்னா நான் வந்து இது எனக்கு இந்த மர்மம் இருக்கு, நான் இது நீ இதை வெளியில சொன்னா உன் கையை காலை வெட்டி உன் உடம்புல உசுறு இல்லாம உன்னை ஆக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அப்ப யார் மிரட்டி இருக்காங்க. மிரட்டின உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிடுறாரு, ஓடிடுறாரு, தலைமறைவாயிடுறாரு. இருந்தா உசுறு போயிடும், தலைமறைவாயிடுறாரு. சரி, இதை பத்தி வெளியில பேசினாலும் நம்மள இது பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்காரு. சரியா ஒரு கிட்டத்தட்ட அந்த 2018 அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அவரோட குடும்பத்துல இருந்து ஒரு சிறுமி மாயமாக காணாம போறாங்க. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஊர்ல இந்த இடத்துல நடக்கிறது தான். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்சிடென்ட் வர்றதுக்கான காரணம், நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதையும் நம்ம பேசுவோம். அப்ப அந்த பொண்ணு என் குடும்பத்திலேயே ஒரு விஷயம் நடக்கும்போது இதற்கப்புறமும் நம்ம சரியா இருந்தோம், இப்படியே அமைதியா இருந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய எந்த ஆன்மாவும் வந்து நிம்மதியாக இருக்காது, எந்த குழந்தைகளுக்கும் எந்த உசுர்களுக்குமே இது கிடைக்காம போயிடும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுத்துட்டு அவர் உள்ள வந்து இந்த கேஸை வந்து ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணும் போதே இது ரொம்ப ரொம்ப செக்யூர்டா இருக்கணும், என் உசுருக்கு ரொம்ப ஆபத்து இருக்குன்றதா அந்த இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சமர்ப்பிக்கவே செய்யறாரு. இந்த மாதிரி வந்து என் கையாலேயே பண்ணியிருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நானே எங்கெங்கெல்லாம் புதைச்சன்றதை காட்டவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்ப சென்சேஷனால நியூஸ், உள்ளுக்குள்ள இருக்க வேண்டியது ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸ்ப்ரெட் ஆன உடனே உசுருக்கு பெரிய ஒரு பயம் வருதுன்றது அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் பெரிய அட்டென்ஷன்ல போறாரு, நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. என்ன பண்ணிட்டாருன்னா இப்ப கூட அவருக்கு தெரிஞ்சிருச்சு என் உசுறு எடுத்துருவாங்க. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு லெட்டர்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லாயருக்கு அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இதுல இது என்னெல்லாம் நடந்துச்சு, இது என்னுடைய வாக்குமூலம், இது யார் காரணமாக இருப்பார்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டு அந்த லெட்டர் இது பண்ணிட்டார். இப்ப இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த லெட்டரை வச்சு அந்த கேஸ் நடந்துடும். பெரிய அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் யோசிக்கிறாருன்னா பாருங்க. அந்த லெட்டரையே மாத்த முடியும்ல சார், அவங்க நினைச்சா மாத்த முடியும். ஆனா இந்த கேஸ் இப்ப அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சார்ல, வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்றதுல பயந்தார்ல. ஏன் பயந்தாருன்னா சாட்சியங்கள் கலைக்கப்படும், அந்த இடத்துல அந்த தடயங்கள் அழிக்கப்படும். அப்படி ஒண்ணு நடந்ததே வந்து அங்க இருக்கக்கூடியவங்களும் உஷாராயிடுவாங்க. தப்பு பண்றவனுக்கு தப்பு பண்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா உஷாராயிடுவாங்கல்ல, அதற்காக அவர் நினைச்சாரு. ஆனா அதை விட ஒரு பெரிய சக்தி இருக்கு. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ லீக் ஆன இந்த இன்ஃபர்மேஷன் இந்தியாவின் வைரல் விஷயமாக பேசப்பட்டு இன்னைக்கு நீங்க நானு இதை பார்க்கக்கூடிய ஒருத்தரும் குரல் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மாத்தி விட்டுருச்சு. அதனால என்ன ஆனாலுமே இந்த கேஸை மாத்தியோ க்ளோஸ் பண்ணியோ பண்ண முடியாது. ஏன்னா இங்க பெரிய ஒரு சதி நடந்திருக்கிறதுன்றது நமக்கு தெரிய வருது ஒவ்வொருத்தரோட. ஏன்னா நீங்க இதுக்கு வந்து ஆரம்ப கட்டங்களாகவே பாத்தீங்கன்னா 2003லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு MBBS படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய அந்த பொண்ணு காணாம போனாங்க. அவங்க அம்மா இத்தனைக்கும் சிபிஐ சுஜாதான்னு நினைக்கிற பேரு. அவங்க வந்து என்கொயரி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது அவர்களையே மிரட்டி அவர்களையே வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆக்கி அவங்கள வந்து பேச விடாத மாதிரி இது பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து தாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் முழுசா தெரியல. இன்னும் சொல்ல போனா பண்ணதே காவல்துறையினர்னு சொல்றாங்க. காவல்துறையினர் முழுக்க காவல்துறையினர் இறங்கி சிபிஐல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே இது நடத்திருக்கு. இதுவும் பெருசா பேசப்படாம கடந்து போயிடுச்சு. நடுவுல நாம எல்லாருமே ஒரு கேஸ் பத்தி பேசியிருப்போம். நடுவுல நம்ம எல்லாருமே ஒரு கேஸ் பத்தி ரொம்ப பயங்கரமா பேசணும். கிட்டத்தட்ட 8 வருஷங்களுக்கு முன்னாடி மறைந்து போன ஒரு செய்தி தான் சௌஜன்யா அப்படின்னு, ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு நம்ம வந்து பயங்கரமா பேசியிருந்தோம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து காணாம போய் அதற்கு ஒரு மிகப்பெரிய எல்லா மக்கள் கிட்ட இருந்து ஒரு கொதித்து எழுந்து ஒரு பெரிய பிரளயமாக வெடித்து அதுல இருந்து அந்த பெண்ணை மீட்டெடுக்கிறாங்க. உசுறு இல்லாம 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில அந்த பெண் எடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய கேஸா வைரல் ஆச்சு. என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு, எப்படி இப்படி ஆச்சு, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு ஒவ்வொருத்தரும் குரல் கொடுத்தாங்க. நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்படியே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிடுச்சு. இப்ப இந்த சௌஜன்யா கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, சௌஜன்யா கட்டப்பட்டு எடுத்த இடம் அதே தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அந்த நதிக்கரை புறங்கள். ஸோ இப்ப இங்க இந்த ரிலேட்லாம் நீங்க அந்த தூய்மை பணியாளர் பாக்குறாரு. 2003 நடக்கிறது, 98ல இருந்து அவர் இருக்காரு, இந்த இது நடக்குது.
அப்பயே தெரிய ஆரம்பிக்குது இது எல்லாமே கண்டினியூஸா இந்த இடத்தை சார்ந்துதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப யாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவர் இதை செய்யறாரு அப்படின்றது விஷயங்கள் தெரியுது. இவ்வளவு நாளா ஏன் சார் வெளியே வரல? ஏதோ ஒரு ஓட்டையால கூட வெளியே வரவே. அதான் இவங்க சொல்றது எல்லாமே வந்து அந்த நீங்க யோசிச்சு பாருங்க, 100ன்றது இவர் சொல்றது. ஆக்சுவலி ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா 4000 பேர்களுக்கு மேலன்னு சொல்றாங்க. அப்பா 4000 பேர், 4000 பேர் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல அதிக அளவு சிறுமிகள் பாதிக்கப்படுறது. என்ன விஷயம்னா பெண் பிள்ளைகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊர்ல கிராமத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான். இன்னைக்கும் காதல் திருமணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஆணவ படுகொலை பண்றது, இல்லைன்னா செத்து போயிடணும்னு நினைச்சிடுறது. தான் புள்ளனே பார்க்காம புள்ளைய விட அவங்களோட கௌரவம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னா போய் தொலைட்டோம், காணாம போய் தொலைட்டோம், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம், பெருமை. இப்ப இந்த சிறுமிகளோ அல்லது திருமணமாகாத பெண்களோ அல்லது திருமணமான பெண்ணோ காணாம போறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த உலகம் என்ன பேசும்? ஓடி போயிட்டு இருப்பா யாரோ கூட. கேவலமா பெண்களை ஒரே ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்கக்கூடிய சமுதாயத்துல இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ரொம்ப பெரிய வெக்கக்கேடு. அப்ப அதை பயன்படுத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப உன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட், உன் பொண்ணு ஓடி போயிருக்கோம், யார் கூட பழகுச்சு, எங்க போச்சு, யாரு கூட படிக்கிற பையன் எங்கேயா போட்டிட்டானா தேடு அப்படின்னு இவங்க சொல்லும் போது அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருடல்ல இதை தேடுறதே வேஸ்ட். எங்கேயோ ஓடி போய் எங்கேயோ கிடக்குது, ஓடி போய் தொலைஞ்சிச்சு விடு, நம்ம கிட்ட இருந்து இது பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் அவங்களை கொண்டு வந்து இதற்கு மேல இருந்தா ரொம்ப அசிங்கம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த தேடுதலுக்குள்ளேயே அந்த பெற்றோர்களை போக விடாம பண்ணியிருக்காங்க. அப்படி தேடக்கூடிய பெற்றோர்களையும் முடிச்சு விடாம பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 2 விஷயம் நடக்கும்போது இதை எப்படி மாத்திருக்காங்க பாருங்களேன். அவ்வளவு அழகா இந்த மாதிரி ஒண்ணு காணாம போச்சுன்னா இப்படி இருக்கும், இதா இருக்கும் அப்படின்னு பண்றாங்க. இது ஊர்களுக்குள்ள நடக்கிறது மட்டும் இல்லாம வெளியில இருந்து வரக்கூடியவர்களுக்கும் சேர்ந்து நடக்கும்போது யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சிபிஐ மாதிரியோ இல்ல சௌஜன்யா மாதிரியோ கேசஸ் வரும்போது தான் பிரளயமாக வெடிக்குது. அப்ப பேரண்ட்ஸ்குள்ள ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த பேரண்ட்ஸ்குள்ள யாராவது ஒருத்தர் கேட்க போனா அவரும் காணாம போயிடுறாரு. ஏன்னா ஆண்களும் இங்க புதைக்கப்பட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்க, யார் யாரெல்லாம் அந்த நிர்வாகத்திற்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மரணிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டையே நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சார், நீங்க 4000 பெண்கள் உள்ளிட்ட சிறுமிகள்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா கற்பழித்து கொலை செய்வதற்காக மட்டும்தான் இத்தனை பேரையும் கடத்தி கொலை பண்ணியிருக்காங்களா? இல்ல, நம்ம அது வந்து இன்னும் ஒரு டெஸ்டாவது நீங்க எடுத்து பார்த்து இன்ஃபர்மேஷன் எடுக்காம சொல்ல முடியாது. சமீப காலத்துல என்ன நடந்திருக்குன்றதை வச்சுதான் நீங்க எடுக்க முடியும். ஏன்னா 2012க்கு முன்னாடியோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல இருந்து நீங்க வந்து என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எலும்பு கூண்டுகளை தவிர வேற எதுவும் கிடைக்காது. அந்த எலும்பு கூண்டுகள்ல நீங்க வந்து எந்த ஒரு விஷயங்களையுமே நீங்க பெருசா எடுத்து எதையுமே கண்டுபிடிச்சிட முடியாது. அதுதான் இந்த கேஸுக்கு மிகப்பெரிய ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு பலமாகவும் நிக்குது. இதை எப்படி அதை சால்வ் பண்ண போறாங்க, இதுல எத்தனை மிஸ்டேக்ஸ் இருக்கு, எத்தனை குடும்பத்தில இருந்து வாண்டடா வந்து இனிமே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. இப்ப வந்து பெற்றோர்கள் அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, என் பிள்ளையோட அந்த எலும்பு குண்டியாவது எனக்கு கொடுங்க, யாரும் என் பிள்ளையோட எலும்பு குண்டியாவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஃபைனல் ட்ரிபியூட்டியாவது நாங்க பண்றோம் அப்படின்னு அந்த பெற்றோர்களோட வலியும் வேதனையும் இப்ப மொத்தமாகவே அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டா திரும்பி இருக்கு. இப்பதான் அதோட அந்த பிரளயம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரளயம் வெடிக்க ஆரம்பிச்சு இது வந்து மிகப்பெரிய விசாரணை கட்டத்துக்குள்ள வரணும்ன்றது இவ்வளோ பெரிய கேஸ். எத்தனை போலீஸ் அதிகாரி விசாரிச்சாங்க தெரியுமா? ஒரே ஒரு எஸ்ஐ. இவ்வளவு பேர் பேசக்கூடிய விஷயம் ஒரே ஒரு எஸ்ஐ. இது இன்னைக்கு ஊடகங்கள் வழியாகவும் நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் மூலியமாகவும் செய்திகள் மூலமாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்ததன் விளைவு இன்னைக்கு டிஜிபி ரேங்கிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எஸ்ஐடி டீமை போட்டு அதுக்குள்ள வந்து ஆபீசர்ஸ் போட்டு ஒருத்தராவது ஒரு அதிகாரி, மெயின் அதிகாரியை கொண்டு வர நினைச்சாங்க. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாநிலம் சார்ந்த உயர் அதிகாரிகளை உள்ள கொண்டு வந்து நேரடியாக டிஜிபி, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், HOPFன்னு சொல்லுவோம், அவர்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து இப்ப இந்த கேஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு இது என்னன்னா, அவர் எலும்பு குண்டோட எடுத்துட்டு வந்து அந்த கோர்ட்ல வரக்கூடிய அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த நிபுணரை கடத்திட்டாங்க, அவரும் காணும். அவங்க வரக்கூடிய இடத்துல இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, அதிகாரிகள் வெயிட் பண்றாங்க, அவங்க வரவே இல்லை. எங்கன்னு பார்த்தா இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அது யாருன்னு பார்க்கக்கூடிய அந்த இதுல இருக்கக்கூடியவங்க ஆர்டர் போடுறாங்களா, அவங்களையும் காணும். ஒவ்வொரு இடமும் தெரிஞ்சே ஒரு ரிவீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தான் அந்த இடமா இப்ப மாறி. எனக்கு தெரிஞ்சு வந்து புண்ணிய ஸ்தலம் கிடையாது, அது மயான ஸ்தலமாக கிடக்குது.
நிச்சயமா சார், அங்க நரபலி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அங்க வாய்ப்பு இருக்கா நரபலி கொடுக்கறதுக்கு? இல்ல அதை தடயங்கள் வகையாக சொல்லப்படல. இப்ப எல்லாருமே பேசுறதுதான் சொல்றாங்க. நீ வந்து என்ன சொல்றாங்க, அந்த இது வந்து குழந்தைங்களை வந்து நரபலி கொடுத்து அந்த இதுக்கு இது பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு பல இது. அதாவது நம்ம பேசணும்னு நினைச்சோன்னா தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இறந்த எந்த மனிதர்களையும் நம்ம கொச்சப்படுத்த விரும்பல. சரியான ஆதாரம் இருக்கணும். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா? நரபலி நடந்திருக்கலாம், பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கலாம், அந்த கோவிலுக்கு எதிர்த்து அநீதியாக கேள்வி கேட்டிருக்கலாம், அந்த கோவில் நடந்த தப்புகளை அவங்க வந்து தண்டிச்சு கேள்வி கேட்டிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது வந்து அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு காமுகன் ஒரு கொடூரமான அந்த கேவலமான அந்த மனிதனுக்கு அதுதான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய அந்த கேள்வி. கேள்விக்கான பதிலே அந்த லெட்டர்ல அவர் எழுதிட்டாரு. இருந்தாலும் அது சரியாக அரசாங்கத்தில் இருந்து அது வெளியில வரணுன்றதுனால அது ரிட்டன்ல இருக்கு. இந்த விஷயங்களுக்கான பதில் கிடைச்சதுன்னா நம்ம வந்து திருவள்ளூரோட இப்ப நடந்த கேஸ் பத்தி பேசணும் பாத்தீங்களா? அவன் இல்ல, இந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் இந்த உலகத்துல உசுரை விடவே வாழ விடக்கூடாது. அதே தர்மஸ்தலால தூக்கு தண்டனைய கயிறை கட்டி இறக்கி கொடுக்கும். நிச்சயமா சார். இந்த மாதிரி அவ்வளவு பெரிய கொடூரங்களை ஏற்படுத்திட்டு தைரியமா ஒருத்தவன் மனுஷனால வாழ முடியுதுன்னா அது கண்டிப்பா நீங்க வந்து ஒருத்தர் மட்டும் பண்ணக்கூடாது. என்னை கேட்டீங்கன்னா அவனுக்கு துணை போன அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே காலி பண்ணணும். எல்லாரும் ஒரே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு காலி பண்ணணும். ஒருத்தரோட மரணத்திற்கே நீங்க மரண தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இங்க 4000 பேருக்கு மேல உசுறு போயிருக்குன்னா நீங்க என்ன சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் சார்? நமக்கு கோவம் வருது, ஆனா அப்படி பண்ணுவாங்களா சார்? வாய்ப்பு இருக்கா? நீங்க பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த செய்திகளை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, விஷயம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா பேசுவாங்க. இந்த உலகத்தோட மிகப்பெரிய வெற்றியே வந்து மக்கள் அனைவரும் ஒண்ணு சேர்றதுதான். ஏன் வந்து எந்த ஒரு தலைமை பண்புமே இல்லாம ஜல்லிக்கட்டு வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், உணர்ச்சி முழுக்க மனிதர்கள் அனைவரும் ஒரே விஷயத்துக்காக கூடுதல்தான். இன்னைக்கு உன் பொண்ணுக்கு நடந்த அதே விஷயம் என் பொண்ணுக்கும் நடக்கொண்டான்னு சொல்லி மனிதர்கள் ஒண்ணு சேரும் போதுதான் நாளைக்கு எந்த பொண்ணையும் எந்த பையனையும் யாருமே எந்த இடத்துலயுமே தொடமாட்டாங்க. தூத்துக்குடியில இன்னைக்கு ஆண் பிள்ளை வரைக்கும் தொடக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் முன்னேறி போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையனை வரைக்கும் பண்ண முடியும்னா, அப்ப பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த உலகம் யாருமே விட்டு வைக்கிறது இல்லைன்றது ஓப்பனா தெரியுதுன்னா அப்ப யாருக்குமே சேஃப்டி இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த சேஃப்டி இல்லாத மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒருத்தனும் இந்த உலகத்துல உசுர் வரக்கூடாது. நிச்சயமா சார். தர்மஸ்தலால நடக்கக்கூடிய அநியாயங்களை பத்தி சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அந்த வழக்குகள்ல இப்ப என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.